புத்தாடை அணிந்த மகிழ்ச்சியோடு ஒரு புத்தம்புது ஈத்காகிலே அல்லாஹு தாலாவினுடைய அபரிமிதமான அருளை, அல்லாஹு தாலாவினுடைய அபரிமிதமான நியமத்துகளை அள்ளி சொல்லுவதற்காக வேண்டி என்று இந்த ஈத்காகிற்கு ஈதுல் ஃபித்ர் நன்னாளிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய எனது இஸ்லாமிய சொந்தங்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்னாளிலே அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அவருடைய அளவில்லா கிருபையையும் அருளையும் நிறைவாக தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ஈதுல் ஃபித்ருடைய நிகழ்ச்சியில் முதல் கட்டமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு அருளிய மிகப்பெரிய ஒரு நியமத்தை நாம் நினைவு கூர்ந்து அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த கடலூர் மாநகரத்திலே மிக மத்தியமான ஒரு பகுதியில் மிக மிக மதிப்பிற்குரிய விலை உயர்ந்த இவ்வளவு பெரிய இடத்தினை இந்த இஸ்லாமிய சமூகத்தின் பயன்பாட்டிற்காக வேண்டி நமக்கெல்லாம் அல்லாஹு தஆலா ஆக்கி கொடுத்திருக்கின்றான். அதற்காக நாம் முதற்கண் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ் 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 சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியினை தங்களுடைய வாழ்க்கையிலே கண்டுவிட வேண்டும் என்ற ஆசையிலே தன்னுடைய சொத்திலே இருந்து ஒரு பங்கினை அல்லாஹ்வுக்காக வேண்டிய வக்ஃப் செய்த மர்ஹூமா பீமா அம்மையார் அவர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். அம்மையார் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியை நமது இடத்திலே காண வேண்டும், அல்லாஹு தஆலா அதற்கு அருள் புரிய வேண்டும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த இடத்தினை வக்ஃப் செய்தார்கள். அந்த வக்ஃப் செய்த காலம், அவர்களுடைய மௌத்தான காலம், இதையெல்லாம் அடியே ஞாபகத்திலே கொள்ள முடியும். சரியாக சொல்லுவதையானால் 1976 ஆண்டு, 1976 ஆண்டின் டிசம்பர் மாதத்திலே அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள். அந்த காலகட்டத்தில்தான் அடியேன் மஞ்சள்குப்பம் பள்ளிவாசல் இமாமாக நான் பணியேற்பு செய்கின்றேன். அவர்களுடைய அந்த வஃபாத்துடைய கிரியைகளிலே அடியேன் கலந்திருக்கின்றேன். அவர்களுடைய 40ஆம் நாள் துவாவிலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய துவாக்கள், அந்த மஜ்லிஸ்களை எல்லாம் என் மூலமாக நடைபெற்றதை நினைத்து நான் புலங்காகிதம் அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் என்ன குறை வந்தது என்று சொன்னால், அவர்கள் எந்த ஒரு நோக்கத்திற்காக வக்ஃப் செய்தார்களோ அதை அவர்கள் கண்ணால் காணுவதற்குண்டான வாய்ப்பை அவர்கள் பெறவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அதற்கு பின்னணியிலே ஒரு சிறிய ஒரு குறை வைத்து விட்டார்கள். எப்பொழுதுமே வக்ஃப் செய்வதாக இருந்தால் அந்த சொத்தை பரிபாலனம் செய்வதற்காக வேண்டி ஒரு இஸ்லாமிய ஜமாஅத்தை பொறுப்பாளர்களாக ஆக்கி ஒரு மஸ்ஜிதையோ அல்லது ஒரு நிர்வாகத்தையோ அவர்கள் இதற்கு பொறுப்பாளராக இருப்பார்கள். அவர்கள் கண்காணிப்பிலே இது நடைபெற வேண்டும் என்று ஒரு வார்த்தை எழுதியிருப்பார்களேயானால் இந்த சிக்கல்கள் வந்திருக்காது. அப்படி அவர்கள் செய்யாமல் வக்ஃப் என்று அல்லாஹ்வுடைய பெயராலே இஹ்லாஸாக செய்து விட்டார்கள். இதன் அடிப்படையிலே இந்த இடம் அது அன்று முதல் அவர் நினைத்ததை போன்று பயன்பாட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகின்றது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை மீட்டெடுப்பதற்காக வேண்டி என்று ஒரு குழுவுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்தான். அல்லாஹு தஆலா அருள் புரிந்தான். அந்த அருளின் காரணமாக நம்முடைய செம்மண்டலம் ஜமாத்தார்கள் அதை முன்னெடுத்தார்கள், அதற்காக உழைத்தார்கள், அதற்காக ஃபேஸ் பண்ணினார்கள். நமது முத்தவல்லி சாஹிப் அவர்கள்
அவர்களோடு ஒத்துழைப்பாக நமது இன்ஜினியர் சாஹிப் அவர்கள், பஷீருல்லா சாஹிப் அவர்கள் மிக தோளோடு தோள் என்று அவர்களுக்கு உதவியாக இருந்த கடலூர் மாநகரத்தினுடைய அனைத்து மஹல்லாக்களுடைய இமாம்கள், அனைத்து மஹல்லாக்களுடைய நிர்வாகிகள், முத்தவல்லிமார்கள், அவர்களோடு சேர்ந்து கடலூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் சேர்ந்து ஒன்றாக அதை முயற்சி எடுத்ததின் பேரிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி ஒரு இடத்தை அல்லாஹ் மீட்பதற்காக வேண்டி தௌஃபீக் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இதில் யாரெல்லாம் பங்கு கொண்டார்களோ, மீட்டெடுக்கும் இந்த காரியத்தில் யாரெல்லாம் முயன்றார்களோ, முயற்சி எடுத்தார்களோ, அவ்வளவு பேர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக, அருள் புரிவானாக. இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு அல்லாஹ் நற்கூலியை தருவானாக என்ற துஆவோடு நாம் இந்த ஈத் தொழுகையினுடைய, ஈத் பெருநாளுடைய இந்த பயானை சுருக்கமாக நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈதுகள், பெருநாட்கள், திருநாட்கள், பண்டிகைகள் என்பது உலகத்திலே எல்லா தரத்தார்களுக்கும் இருக்குகின்றது. உலகத்திலே எல்லா தரத்தார்களும் அவர்களுடைய மத நம்பிக்கையின் பிரகாரம் ஈத் பெருநாள், ஈது அவர்களுடைய பெருநாள் பண்டிகையாக கொண்டாடுவார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் கொண்டாடக்கூடிய வகையில்தான் அதைவிட அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று கொண்டாடப்படக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த 2 நாட்கள் தான் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, 2 பெருநாட்கள். இந்த எல்லா பண்டிகை காலங்களிலேயும் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்று சொன்னால் வாழ்த்து கூறுதல், வாழ்த்து சொல்லிக் கொள்ளுதல். ஒருவரை ஒருவர் அணுகி வாழ்த்து சொல்லுவது ஒரு மரபு. அது பொங்கல் பண்டிகையாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், அது கிறிஸ்துமஸாக இருக்கட்டும், புத்தாண்டாக இருக்கட்டும், வாழ்த்து சொல்லக்கூடிய முறை என்பது எல்லா சமயங்களிலும் உள்ள ஒன்றுதான். ஆனால் இந்த வாழ்த்தெல்லாம், இந்த மகிழ்ச்சியெல்லாம், இந்த இன்பமெல்லாம் காலமெல்லாம் இருப்பதில்லை. நல்ல யோசிக்க வேண்டும். இந்த ஈது பெருநாளுடைய நோக்கம் என்ன, இதை அல்லாஹ் தஆலா நமக்கு ஆக்கி கொடுத்திருப்பதனுடைய தத்துவம் என்ன என்பதற்கு நான் சொல்ல வருகின்றேன். அப்போ ஈத் நாட்களிலே, பண்டிகை காலங்களிலே வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லுவது என்பது ஒரு மரபு, ஒரு இயல்பு. ஆனால் அந்த வாழ்த்தும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் அந்த நாள் பூராவும் இருக்குமா என்பதாக சொன்னால் இருக்காது. காலையில் இருந்த மகிழ்ச்சி மதியத்தில் இருக்காது, மதியத்தில் இருந்த மகிழ்ச்சி சாயந்தரத்தில் இருக்காது. அந்த ஒரு நாளோடு குறைந்து போய்விடும். உள்ளதுதானே? அத்தோடு அவருடைய வார்த்தைகள் முடியும். யாரும் மறுநாள், பொங்கலுக்கு மறுநாள் பொங்கல் வாழ்த்து சொல்ல மாட்டார்கள். தீபாவளிக்கு மறுநாள் தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டார்கள். நாமும் கூட இந்த ஈதுடைய வாழ்த்தை நாளைக்கு சொல்ல மாட்டோம். ஏனென்று சொன்னால் அன்றோடு முடிகின்றது. அப்போ இந்த உலகத்திலே வாழ்த்துகளாக இருந்தாலும் சரி, பண்டிகை காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த இன்பங்கள், மகிழ்ச்சிகள் எல்லாம் அன்றோடு முடிந்துவிடும். அவருடைய நியமத்துகள் நிரந்தரமாக இருக்காது. பண்டிகை காலங்களிலே, பெருநாட்களிலே புத்தாடைகளை புனைகின்றோம். அந்த புத்தாடை அது நாள் பூராவும் இருப்பதில்லை. வீட்டிற்கு சென்றவுடன் அதை கலட்டி வைத்து விடுவோம். அந்த புத்தாடை இழுக்கப்பட்டு விடும். உணவுகள் நல்ல விதமாக சமைப்போம். அந்த உணவுகளை அன்று காலை உணவை மதியம் சாப்பிடும் போது பழசாக ஆகிவிடும். மதிய உணவை இரவில் சாப்பிடுவோமேயானால் அதுவும் பழசாக ஆகிவிடும். மறுநாள் அது ஒன்றுக்கு உதவாமல் போய்விடும். இந்த உலகத்துடைய நியமத்துகள், உலகத்துடைய அனுபவங்கள், உலகத்தில் காணக்கூடிய இன்பங்கள் எல்லாம் அது தற்காலிகமானது. அவ்வப்பொழுது அது நீங்கி போகக்கூடியதாக இருக்குகின்றது. எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த திருநாட்களை இன்பகரமாக, மகிழ்ச்சியாக நமக்கு ஆக்கி கொடுப்பதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், இது ஒரு டெமோ, இது ஒரு எடுத்துக்காட்டு. இது மக்களுக்கு இன்பத்தை காட்டுவதற்காக வேண்டி. என்றாலும் உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான இன்பம், உண்மையான மகிழ்ச்சி நீளமாக நிரந்தரமாக என்றுமே அழியாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு கொண்டாட்டத்திற்கு, ஒரு ஈதுக்காக வேண்டி, நிரந்தரமான ஈதுக்காக வேண்டி நம்மை அல்லாஹ் தஆலா பண்படுத்துவதற்காக,
நம்மை எல்லாம் தயாரிப்பதற்காக, நம்மை எல்லாம் சீர்படுத்துவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் வாழ்த்து சொல்லுகின்றான். இஸ்லாமியர்களுடைய ஈடுகளிலே நமக்கு அல்லாஹ் வாழ்த்து தெரிவிக்கின்றான், அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ நாம் இந்த ஈதிலே கொள்ளக்கூடிய கொண்டாட்டங்கள் எல்லாம் அது இன்றோடு முடிந்துவிடும். ஆனால் அல்லாஹு தஆலா அவன் வாழ்த்தக்கூடிய வாழ்த்தை திருக்குர்ஆனுடைய சூரா நெருங்கிய சூறாக்கள் என்று சொல்லுவான். அதில் குறிப்பாக முத்தஃபிஃபீன் என்ற சூறாவிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நல்லடியார்களுக்கு என்று மறுமையிலே சிறந்த பயன்களை வைத்திருக்கின்றான். இன்னல் அபுரார லஃபி நஈம் அப்படிங்கிறான். இன்னல் அபுரார லஃபி நஈம். அப்ப அபுரார்களுக்கு நிரந்தரமான நியமத்துகள், அபுரார்களுக்கு நிரந்தரமான கூலி, நிரந்தரமான இன்பத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வைத்திருப்பதாக அந்த அபுரார்கள் யார் என்பதை முடிவு செய்வதற்காக வேண்டி, அபுரார்கள் யார் என்பதை தீர்மானிப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சென்ற ஒரு மாதத்தை, ரமதானுடைய மாதத்தை நமக்கு பக்குவப்படுத்துவதற்காக, அபரார்களாக நாம் மாறுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பமாக கொடுத்திருந்தான். பகற்காலங்களிலே நோன்பிருந்தோம், காலங்களிலே நாம் நின்று வணங்கினோம், நம்முடைய பொருட்களிலே இருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தான தர்மங்களை செய்தோம். இதற்கெல்லாம் ஏன் காரணம் என்னவென்று சொன்னால், நாம் அபரார்களாக நல்லடியார்களாக மாற வேண்டும். அதன் மூலம் நிரந்தரமான ஈதை, நிரந்தரமான இன்பத்தை, நிரந்தரமான நல் சொர்க்க உடுப்புகளை, நிரந்தரமாக தங்க வேண்டிய வீடுகளை நாம் மறுமையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களை நல்லோர்களாக மாற்றுவதற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம்தான் ரமதான் மாதமாக இருந்தது. அந்த ஒரு மாதத்தை நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ் சொன்ன கட்டளையின் பிரகாரம் நோன்பிருந்தோம், இரவு காலங்களிலே நின்று வணங்கினோம், நம்முடைய பொருள்களில் இருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் சதகா தான தர்மங்களை செய்தோம். இதன் அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா நமக்கு அவன் வாழ்த்து சொல்லுகின்றான். இன்னல் அபரார ஃபீ நஈம். அபரார்களுக்கு நிரந்தரமான நியமத்துகள் இருக்கின்றன. அவர் எப்படி இருப்பார்கள்? அலல் அராய்க்கு யன்துரூன். சொர்க்கத்தினுடைய அந்த நிம்மதியான மிக உயர்ந்த கட்டில்களிலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நظرةன் நஈம். இந்த பண்டிகை காலங்களிலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி நாளை இருப்பதில்லை, இன்றோடு முடிந்துவிடும். நாளைக்கு நாம் நோன்பாளிகளாக, அதாவது நஃபில் நோன்பை நாளை முதல் வைக்கக்கூடியவர்களாக இருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் 30 நோன்பு ரமதான் மாதத்து நோன்போடு சேர்த்து 6 நோன்புகளை வைப்பார்களோ அவர்கள் ஆண்டு பூராவும் நோன்பு வைத்தவர்களை கூலி வழங்கப்படும் என்பதாக. அப்போ இன்றைய பெருநாளுடைய இந்த மகிழ்ச்சி இன்றோடு முடிந்து விடுகின்றது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் அங்கு பெறக்கூடிய நியமத்துகள், அந்த பண்டிகை பெருநாளிலே பெறக்கூடிய இன்பங்கள் இருக்கின்றன. தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நظرةன் நஈம். நியமத்துகளை, மகிழ்ச்சியை அவர்களுடைய முகங்களிலே நீங்கள் காணுவீர்கள். அவர்களுடைய பானங்கள் எப்படி இருக்கும், உணவு வகைகள் எப்படி இருக்கும், அந்த உணவுகள் கெட்டு போவாது, அங்கு உண்டான ஆடைகள் கழட்டப்பட மாட்டாது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய ஆடைகளை கழட்டி விடப்படும், உணவுகள் வீணாகிவிடும். ஆனால் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய அந்த நியமத்து என்றென்றுமே அழிந்து போகாது, நீங்கி போகாது, நிரந்தரமாக இருக்கும். அதற்காக வேண்டிதான் உங்களை தயார் செய்வதற்காக வேண்டி என்று நாம் ஒரு மாத காலத்தை கொடுத்தோம். அதில் நீங்கள் நிறைவாக, சந்தோஷமாக, நல்ல முறையிலே எனக்கு கட்டுப்பட்டீர்கள். அதன் காரணமாக உங்களுக்கு இன்றைய நாளை கூலி வழங்கக்கூடிய நாளாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் நமக்கு இந்த நாளை தந்தான். இந்த நாளில் அல்லாஹ் என்ன நன்மைகளை, என்ன கூலியை, என்ன நமக்கு பரிசுகளை வழங்குவதற்கு இருக்குகின்றானோ அவை அனைத்திற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆளாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.